பிரசிடென்ட் அவங்க திமுக அசெம்பிளியில போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு, அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா, ஜப்பானுக்கு போலாமா, ரஷ்யாவுக்கு போலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும்.